Hello friends, welcome back to CTech Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் அவங்களோட ரீசெண்டா கம்பேக் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது அவங்களோட கோஃபவுண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து இன் அப்படிங்கிற ஒரு சப் பிராண்ட்ல மூலமா வந்து வி ஆர் பேக் இன் அப்படின்னு சொல்லி வந்து மொபைல்ஸ் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மொபைல் அதாவது மைக்ரோமேக்ஸ் இந்த மொபைல் பிராண்டை வச்சு ஒரு 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பட் சேல் வந்து அப்புறமா தான் வருது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்ல வந்து 2 மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பிரைஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வந்து எப்போ சேல் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார்ட் பண்ணிருக்கேன், என்ன கேமரா எப்படிலாம் இருக்கு, டிசைன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த என்ன 2 மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட இன் 1B அண்ட் மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைல் தான் 2 மொபைல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த 2 மொபைலோட ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மொபைல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது மைக்ரோமேக்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து ஒரு கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க சொல்ல. அதாவது ஒரு நல்ல மொபைல்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைனா பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள வர இந்தியாவுக்குள்ள வர ஸோ அதாவது ரெட்மி ஆகட்டும், ரியல்மி ஆகட்டும், இப்போ வந்து ரியல்மி ரெட்மி தான் கொஞ்சம் அதிக மொபைல்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அவங்க கம் பேக் வந்து என்ன சொல்றாங்க, வந்திருக்கோம். ஸோ இந்த டைம்ல பீரியட்ல வந்து ஸோ இந்த மாதிரி நாங்கள் அக்ரெசிவ் பிரைஸ்ல வந்து இந்த 2 மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணலாம் ஐடியா இருக்கும். ஸோ இந்த சைனா மொபைல்ஸ் காம்படிட்டா வந்து நாங்களும் களம் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஸோ வந்து 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன் ஆஃப் த மொபைல் வந்து மைக்ரோமேக்ஸோட இன் 1B இந்த மொபைலோட டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6.52 இன்ச் கொண்ட ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. LCD பேனல் தான். இதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மினி ட்ராப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தா வந்து டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அதாவது பின்னாடி இந்த ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே அதாவது குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் பேனல் தான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek வந்து Helio G35 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் சிம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2GB 32GB அண்ட் 4GB 64GB இந்த மொபைலோட வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல வந்து இவங்க அதாவது மைக்ரோமேக்ஸ் வந்து சொல்றது என்னன்னா ஒரு மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆண்ட்ராய்ட் பேஸ்டு OS சிஸ்டம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு ஆடும் நாங்க வந்து கொண்டு வர மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் bloatwares எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பியூர் ஆண்ட்ராய்டு பேஸ்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஆட்ஸ்லாம் இருக்காது, bloatwaresலாம் இருக்கான்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். வித்தவுட் ஆட்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் பார்க்குறோம் ரியல்மி ஆகட்டும் மற்ற மொபைல்ஸ்ல ஆட்ஸ்ல கொடுத்துருக்கும் போது ஸோ நாங்கள் வந்து ஆட்ஸ் தரதுல அதாவது ப்ரீஇன்ஸ்டால் bloatwaresலாம் எதுவும் நாங்கள் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அதாவது 1B கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 2MP கொண்ட ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 8MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன வந்து மினி டிராப் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் மெயின் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வந்து எல்லா மொபைலையும் வந்து ஒரு மினிமம் 5000 கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து 5000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கான 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் வந்து என்னென்ன கலர் வேரியன்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள், கிரீன் அண்ட் ப்ளூ இந்த கலர்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த மொபைலோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி அக்ரெசிவ் பிரைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 2GB 32GB வேரியன்ட் வந்து 6999க்கும் அண்ட் 4GB 64GB இது வந்து 7999 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 2 மொபைலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு 1000 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரே பேருக்கு வந்து 1000 ரூபா கூட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து மொபைல் வாங்கவே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அதாவது 2GB வேரியன்ட் ஒரு 1000 ரூபா வந்து நம்ம கம்மியாக வாங்கலாம். ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம், எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நீங்க ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2GB RAM எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 32GB ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து 2GB RAM அண்ட் 32GB ஸ்டோரேஜ் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாகப்படுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் எப்போ சேல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா Flipkartல தான் அஃபிஷியல் சேல் பண்ண போறாங்க. November 26 வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ல போய் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். நவம்பர் அப்புறம் வந்து நீங்க வந்து Flipkartல போய் அஃபிஷியல் வந்து சேல் வாங்குறதுனால போய் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மொபைல் வந்து நான் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மைக்ரோமேக்ஸோட இன் 1B1 டீடைல்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். இதுல அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து கம் பேக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரெட்மி ஆகட்டும், ரியல்மி ஆகட்டும் அதுக்கு காம்படிட்டிவ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெட்மி 9, ரியல்மி அண்ட் C சீரிஸ்லாம் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மொபைல் வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மொபைல் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் பார்ப்போம். அதாவது மைக்ரோமேக்ஸோட இன் நோட் 1 இந்த மொபைல் வந்து பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு.
இதுலயும் வந்து டைப் சி, அதாவது யூஎஸ்பி டைப் சி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டுவல் சிம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தா இதுலயும் வந்து ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தா வந்து அதில் கம்பேர் பண்ணும்போது வந்து இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்திருக்காங்க. அதாவது MediaTek வந்து Helio G85 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு நல்ல ப்ராசஸர் தான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது வி ஆர் பேக்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொண்டு வரும்போதே கொஞ்சம் ஒரு நல்ல அடிப்படையில் வந்து நல்ல ப்ராசஸரும் நல்ல கேமரா குவாலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. கேமரா குவாலிட்டி வந்து லான்ச் பண்ணக்கப்புறம் மொபைல் வந்து எல்லாரும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. சாம்பிள்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும். அதாவது இப்போ இருக்கிற இந்த பட்ஜெட் செக்மெண்ட் காம்படிஷன்ல வந்து இவங்க வந்து ஸ்டேபிளா நிற்பாங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபியூச்சர்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 4GB 64GB அண்ட் 4GB 128GB வேரியன்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதுவும் ஆண்ட்ராய்டு பேஸ்ட் சிஸ்டம் தான் வர போறாங்க. இதுலயும் வந்து எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 கேமராக்கள் கொண்ட மிகப்பெரிய கேமரா இதாக கொடுத்துருக்காங்க. 4 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 48 மெகா பிக்சல் கொண்ட சாம்சங்கோட GM1 சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 5MP ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரும், அது மட்டும் இல்லாமல் 2MP டெப்த் அண்ட் 2MP மேக்ரோன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மொபைலுமே இது ஏன் இந்த 2MP ஒரு பிளஸ் 2MP ஆட் பண்றாங்க தெரியல, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ அந்த கேமரா, அதாவது மொபைல் வந்து நிறைய இருக்கிறதுக்காக, கேமரா நிறைய இருக்கிறதா காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த 2MP கட் பண்ணிருக்கலாம், அது எதுக்கு கொண்டு வராங்க தெரியல. ஸோ அதை பத்தி நம்ம விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரின்னு வரப்போது இதுலயும் சேம் 5000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரியிலையும் பார்க்கலாம் வந்து ஒரு 18 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ வந்து அடிஷனலாக வந்து நிறைய டீடைல்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாம் அன்பாக்சிங் வந்து பார்த்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மொபைல்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அண்ட் இந்த மைக்ரோமேக்ஸோட Note 1ஓட பிரைஸ் ஃபைனலி பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 4GB 64GB வந்து 10,999க்கும் அண்ட் 4GB 128GB வந்து 12,499க்கும் வந்து பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து எப்போ வந்து சேலுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா November 24 வந்து அபிஷியலா Flipkartல வராங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே Flipkartல வந்து வாங்கிருக்காங்க. பட் 2 days டிஃபரன்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது November 26, இது November 24 வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மைக்ரோமேக்ஸோட சப் பிராண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 1B Note 1 இந்த ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலும் கம்பேர் பண்ணி பார்க்கல வந்து Note 1 வந்து டிஸ்பிளே சைஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதாவது டிஸ்பிளே சைஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது 6.5 இதுல 6.6 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தாலும் G85 கொடுத்துருக்காங்க. அந்த கேமரான்னு பார்த்தாலும் மைக்ரோமேக்ஸோட Note 1 வந்து 16MP மெகா பிக்சல் கூட ஒரு பிரைமரி கேமரா சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து டிராப் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு மொபைலையும் பிரைஸ் அடிப்படையில் வந்து நல்லாவே அக்ரெசிவா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பேக் வந்தாலும் ஒரு அக்ரெசிவ் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து காம்படிட்டிவா இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கும். அதாவது சேல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எந்த எவ்வளவு மொபைல்ஸ் வந்து அவங்க வந்து வித்து தீர்த்திருக்காங்க சொல்லி பார்ப்போம். எத்தனை பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க, வந்து கண்டிப்பா நீங்க வந்து வாங்குவீங்களா, கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து மைக்ரோமேக்ஸ் மொபைல் வந்து வாங்கி யூஸ் பண்றது வந்து அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து மைக்ரோமேக்ஸ் அவங்களோட கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது ரெண்டு மொபைலுமே வந்து பார்க்கறதுக்கு டிசைன் டிஸ்பிளே வந்து ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டு மொபைலுமே டிஸ்பிளே, அதாவது இதுல வந்து 4 கேமரா வச்சிருக்காங்க, அதுல 3 கேமரா வச்சிருக்காங்க, அதுல 2 ஒர்க் ஆகுது. அது கேமராவா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து மைக்ரோமேக்ஸோட 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஆகட்டும், டீடைல் ஆகும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன். பிரைஸ் டீடைல்ஸ் ஆகும் எல்லாம் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மைக்ரோமேக்ஸ் வந்து இந்த பிரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணது நீங்க எப்படி பாக்குறீங்க, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ வந்து லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து ரொம்பவே பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இது போன்ற ஒரு நல்ல வீடியோக்கள் மீண்டும் நன்றி சந்திக்கிறேன்.